உண்மையை என்னையும் ஆண்டவர் சில காரியத்துல வேறுபடுத்தி வச்சார். இவ்வளவு நாள் நம்ம தவறா புரிஞ்சு கொண்டு ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நல்லா கவனி. அந்த 7 பேர் மேல் இல்லாத பிரியம் என் தாவீது மேல் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த 10 சகோதரர்கள் மேல் இல்லாத ஒரு பிரியம் அந்த யோசேப்பின் மேல் ஆண்டவர் வைத்திருந்தார். எத்தனையோ ஜாதி ஜனங்கள் இருக்கிற நிலைமையில அந்த பிள்ளை இல்லாத ஆபிரகாம் மேலே ஆண்டவர் கரிசனையாய் இருந்தார். எல்லாருக்குனாலே தெரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை சூப்பராக. ஒருவேளை நீ கணவனை இழந்திருக்கலாம், உன் கணவன் உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், ஒருவேளை உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளாத நிலைமையில் இருக்கலாம், சொந்த சகோதரர்களே உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை எழுப்பிக் கொண்டிருக்கலாம். எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? பாஸ்டர், இது அவன் பண்ணல, அவர் கலவோ கலவோ அவர் பண்ணல, அவர் பண்ணினார். அவர் பண்ணல, அவர் பண்ணினார். அவர் பண்ணா சகல தீமையையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார். வட்டியை முதலமா நேற்று கேட்டது மாதிரி சரி கட்டுவார். எத்தனை பேர் 2018 உனக்கு சரி கட்டுவார் விசுவாசிக்கிற? நீ அழுகைக்கும், நீ சுமந்த சிறுதைகளுக்கும், நீ கடந்து வந்த பாதைகளுக்கும் எத்தனை பேர் ஐயா வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப சுலபமா இருக்காது. 7 பேர் உன்னை ஒதுக்கி வைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கும். 10 பேர் உன்னை குழியில தள்ளும் போது இருதயமே உடைஞ்சிரும். ஆமா இல்லையா? பெற்றோர் இல்லாம வளர்வது எவ்வளவு கஷ்டமா இருக்காத பிள்ளைக்கு